இன்னைக்கு என் பையனோட பர்த்டே. அவன் நம்ம எல்லாரும் இன்வைட் பண்ணிருக்கான். அங்க ஷார்ப் 7 o'clock இருக்கணும். புரியுதா? நான் இப்போ கிளினிக்ல இருக்கேன். ஒரு இம்பார்ட்டன்டான சர்ஜரி இருக்கு. அப்புறம் எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் நாம இந்த ஹோட்டல்ல இருந்து வெக்கேட் பண்ணிடலாம். இன்னும் எத்தனை நாள் தான் இந்த ஹோட்டல்லே இருக்கிறது இல்ல? நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா எங்க போறது? சுருதி, மனோஜ், எங்க போயிட்டீங்க எல்லாரும்? வாங்க சீக்கிரம். என்ன தனக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பேன். இன்னைக்கு வேற இஸ் ஸ்பெஷல் டே. அப்படி என்ன விசேஷம்? என் பேர ஆதிக்கு பிறந்த நாள். சந்தோஷமா இருக்காதானே? ரொம்ப இமோஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் கூலா இருங்க. நான் எப்படி நீ கூலா இருக்கணும்? இங்க பாரு, அவனுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கணும். இந்த பாட்டிய மறக்க முடியாத அளவுக்கு என் பேரை பாத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி கிஃப்ட் வாங்கணும். உங்க பேரனுக்கு பர்த்டேனதும் ரொம்ப தெம்பாயிட்டீங்க. எந்திரிச்சு நின்னு டான்ஸ் ஆடன போல இருக்குடி. ஆதி பாட்டிய கண்டிப்பா கூட்டிட்டு வரணும்னு அர்ஜுனு கிட்ட சொன்னானோ. நீர் அடிச்சு நீர் விலகுமா? என் பேர பிள்ளை தான். எத்தனை கோர்ட்டு வந்து சொன்னாலும் இல்லன்னு ஆயிடுமா? இப்ப பாரு, பாட்டி வேணும்னால. அக்கா போன் குடு. ஹலோ அர்ஜுனு. ஹலோ அத்தை, நான் பிரியா. என்ன விஷயம் சொல்லு. அத்தை, நீங்க மனோஜ் இல்ல ஸ்ருதி யார்கிட்டயாவது சொல்லி பூஜாவை கொஞ்சம் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர சொல்றீங்களா? ஸ்கூல் முடியற டைம் ஆச்சு. எனக்கு இங்க ஒரு முக்கியமான சர்ஜரி இருக்கு. நான் வர கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் பூஜாவை பிக் பண்ணிக்க சொல்லுங்க. ஐம் சாரி பூஜா. இன்னைக்கு உன்னோட பிரியாமா மறுபடியும் உன்கிட்ட போய் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் இங்க பேங்க்ல உட்கார்ந்திருக்கேன். ஐம் சோ சாரி. மேடம், உங்க லோன் அப்ளிகேஷன் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். எல்லாம் கரெக்டா இருக்கு. மத்த பேப்பர்ஸ் எல்லாம் ஐடி ப்ரூஃப், ஐடி ரிட்டர்ன்ஸ் இதோ இருக்கு. சார், லோன் சாங்ஷன் ஆக எத்தனை நாள் ஆகும்? ஆக்சுவலி எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா பண்ணுவோம். எப்படி இருந்தாலும் ஒரு 2-3 டேஸ் ஆயிடும். நடுவுல பேங்க் ஹாலிடேஸ் வேற வருது. ஓ சார், எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா கொஞ்சம் பணம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. எனக்கு பணம் ரொம்ப அர்ஜென்ட்டா தேவை. ப்ளீஸ், இட்ஸ் a request. ஓகே, ப்ளீஸ். I'll try. Hello. I told you to cancel all my appointments. Cancel பண்ணுங்க. ஹலோ. யா, 1 செகண்ட் நான் செக். இது என்னது? அது சார் லிண்ட் சாக்லேட் சார். ஓ, பிரீமியம் சாக்லேட் சார். சரி. இது என்னது? எல்லாமே பிங்க் அண்ட் ரெட் கலர்ல இருக்கு. கொஞ்சம் டிஃபரண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க. சரி, ஓகே. வேற மாத்திரலாம். கொஞ்சம் பெருசா இருக்கே. வாட் இஸ் திஸ்? சார், அது ஜெய் சாரோட செலக்ஷன். அப்படியே. ஒன் செகண்ட். வாட் இஸ் திஸ்? அது டெல் மீ வை புக் சீரிஸ் அர்ஜுன். ஓ, டெல் மீ வை. ஆமா. தட்ஸ் நைஸ். நானும் படிச்சிருக்கேன். நைஸ் ஜெய். நீங்க நல்லா பேக் பண்ணுங்க. டேக் யூர் டைம், பட் நீட்டா பேக் பண்ணுங்க. ஓகே, கால் பண்றேன். ஜெய், அந்த பிளே ஸ்டேஷன் போர்ட்டபிள் என்னாச்சு? ஒரு நிமிஷம், நான் செக் பண்ணி சொல்றேன். ஜஸ்ட் செக் பண்ணு. ஹலோ. நான் ஜெய் பேசுறேன். உங்ககிட்ட பிளே ஸ்டேஷன் போர்ட்டுகள் ஆர்டர் பண்ணியிருந்தோமே, என்னாச்சு? கொஞ்சம் சீக்கிரமா அனுப்பி வச்சிருங்க. தேங்க்யூ. டேய் அர்ஜுன், இட்ஸ் ஆன் தி வே. 10 மினிட்ஸ்ல வந்துரும். இல்ல, ஒரு 10 மினிட்ஸ்ல அனுப்பிடுவாங்க. அது சார், பிங்க் மாத்த சொன்னா மாத்திட்டு இருக்கு சார். ஓகே ஓகே சார். சொல்லு அர்ஜுன். ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன்.
அது ஒண்ணு இல்ல ஜெய், ஆதித்யா என்கிட்ட சொல்லு அர்ஜுன். ஆ, சரி விடு. அர்ஜுன், நீ ஒண்ணு பண்ணு. நீ வீட்டுக்கு போ, இதெல்லாம் பேக் பண்ணி நான் அனுப்பி வைக்கிறேன். ஆ? நான் சொல்றேன்ல அர்ஜுன், நீ வீட்டுக்கு போ, நான் இதெல்லாம் பேக் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஆ. ஆ, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நீ பாத்துக்க. ஓகே அர்ஜுன், பை. அர்ஜுன், ஆ? என்ன மொபைலை விட்டுட்டு போற? ஓ, போனா போச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்க. வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுரு, 7 மணிக்கு ஷார்ப்பா அங்கே இருக்கணும். ஆ, நீ போ அர்ஜுன், நான் பாத்துக்கிறேன். ஓகே. இத்தனை நாள் கழிச்சு அர்ஜுன் முகத்துல இவ்வளவு சந்தோஷத்தை பாக்குறேன். இந்த சந்தோஷம் எப்பவும் இருக்கணும், எப்பவும் இப்படியே இருக்கணும். ஸ்ருதி, ஆ? எல்லாருமே எங்க? பர்த்டே பார்ட்டிக்கு வரேன்னு சொன்னீங்க, இன்னும் ரெடி ஆகல? இல்லண்ணா, நான் வரல. ஏன்? எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்குண்ணா. எல்லாருமே போயிட்டு அம்மாவை யார் பாப்பாங்க? ஓ சரி, நீ படி, நான் அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன். ம். இந்த மங்கம்மா மகாராணி இன்னும் வரலையா? யார் அண்ணியா? ம், எங்க போனாங்கன்னு தெரியல, ஃபோன் கூட பண்ணவே இல்ல. எங்க போயிட்டா இவ? சார். எடுத்துட்டு வந்துட்டீங்களா? அங்க வைங்க. ஓகே சார். பார்த்து வைங்க. சரிங்க. பி கேர்ஃபுல். எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? கன்சோல், வீடியோ கேம்ஸ்? ஓகே சார், எடுத்துட்டு வந்துட்டோம். ஓகே, தேங்க்யூ. கிளம்புங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஸ்ருதி, அதுல எல்லாத்துலயும் பேர் எழுதி வை. ஹாப்பி பர்த்டே ஆதித்யா, வித் லவ் ஃப்ரம் அப்பா. சரி, ஓகேண்ணா. அந்த பைத்தியம் எங்க இருக்கான்னு கூட தெரியலையே. சுவிட்ச் ஆஃபா? எதுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா? ஹலோ டாக்டர் பிரியா இருக்காங்களா? சார், அவங்க இன்னைக்கு கிளினிக்கே வரலையே. என்ன? இல்ல சார், அவங்க வரல. நான் இப்போ கிளினிக்ல இருக்கேன். ஒரு இம்பார்ட்டண்டான சர்ஜரி இருக்கு. எப்ப முடியும்னு எனக்கு தெரியல. ஓகே ஓகே, பை. ஹாய் பூஜா. ஏன் லேட்டு? நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். அப்படியா? பிடிச்சிருந்ததா? மா, நான் ஆதிக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. ஏய், ரிமோட் கார். ஓ. ஏண்டா, ஆதிக்கு இது பிடிக்குமா? மா, லேட்டஸ்ட்மா, கண்டிப்பா அவனுக்கு பிடிக்கும். அப்பா, நானும் ஆதி அண்ணாக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா? எங்க காமி? பேகுல்ல. ஓ. வாவ், சூப்பர். இங்க என் போட்டோ, இங்க அண்ணாவோட போட்டோ. பாட்டி, எனக்கு என்னோட போட்டோ ஒன்னு தரீங்களா? கண்டிப்பா தரண்டி செல்லம். ஆதி அண்ணாக்கு இந்த கிஃப்ட் பிடிக்குமாப்பா? கண்டிப்பா பிடிக்குமா? எவ்வளவு அழகா இருக்கு. சோ பியூட்டிஃபுல். ஆதி அண்ணாக்கு டெஃபினட்டா பிடிக்கும். தேங்க் யூ பா. சரி, கிளம்பு. ஆதி அண்ணா பர்த்டேக்கு போகணும்ல? ரெடியா? கிளம்புன? ஓகே. மா, நீங்களும் எங்க கூட வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். வேணாம் அர்ஜுன், இந்த வீல் சேரோட நாங்க வந்து என்னப்பா பண்ண போறேன்? தேவையில்லாம அவங்க பாட்டியை இஸ்டாப் பண்ண வேண்டாம். அதனால நீ போ, கூடவே மனோஜையும் எல்லாரையும் கூட்டு போ. இல்லண்ணா, எனக்கு தெரிஞ்சு நீயும் அப்பாவும் போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் ஸ்ருதியும் அம்மா கூட இருக்கண்ணா. எதுக்கு தேவையில்லாம அங்க போய் கூட்டம் போட்டுக்கிட்டு?
எனக்கு என்ன தோணுதுன்னா நீ ஆதி கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேண்ணா. பரவாயில்லையே, நீயும் பெரியவங்க மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட. நான் இப்படி பேசினதுக்கு நீ என்ன அறைய வந்துட்டியோன்னு நினைச்சேன். அரைஞ்சிருவா? என்னமோ தெரியலண்ணா, இந்த மாதிரி எனக்கே தெரியாம நான் சில டைம் பேசிடுறேன். ஓகே மனோஜ், அம்மாவை பார்த்துக்கோ. அண்ணா, ஆதிக்கு என் சார்பா பர்த்டே விஷ சொல்லிருந்தேன். மோளே, ஏதோ ஒரு பேங்க்ல இருந்து போன் வந்தது. நீ லோனுக்கு அப்ளை என்ன? அம்மா நீ வா. லோனுக்கு சொல்றேன்ல. என்னாச்சு இவளுக்கு? இவளுக்கு எதுக்கு பேங்க் லோன்? ஹலோ, ஆரது. ஹலோ, குட் மார்னிங் மேடம். நான் பாரத் பேங்க்ல இருந்து பேசுறேன். எந்த பிரியா மேடம் 15 லட்சம் ரூபாய்க்கு லோன் அப்ளை பண்ணிருக்காங்க எங்க பேங்க்ல. அந்த வெரிஃபிகேஷனுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்றோம். என்ன சொல்றீங்க? பிரியா மோள லோனுக்கு அப்ளை செய்திருக்கணும். ஆமா மேடம். நோ 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 நோ, உங்களுக்கு ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு. அவளுக்கு 15 லட்சம் ரூபாய் லோன் வாங்கணும்னு அவசியமே இல்ல. இல்ல மேடம், லோனுக்காக எல்லா பேப்பர்ஸும் கொடுத்து லோன் அப்ளை பண்ணிருக்காங்க. அதனால தான் நாங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுறோம். ஓஹோ, கடன் கொடுக்கிறதுக்கு புதுசா ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? முதல்ல எல்லாம் கிரெடிட் கார்டை வாங்கிக்கோன்னு டார்ச்சர் பண்ணுவீங்க. இப்போ லோன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? போனை முதல்ல வெயிங்க. வேற வேலையே இல்ல. எங்களுக்கு லோனோட அவசியமே இல்ல. இல்ல மேடம், அவங்க தான். பாருங்க, சும்மா டார்ச்சர் பண்ணாதீங்க. போனை வைங்க. மேடம், அவங்க தான் லோனுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க மேடம். மேடம், ஐயோ, நான் அந்த பேங்க்காரனை திட்டிட்டனே. ஒருவேளை பிரியா மோள லோனுக்கு அப்ளை பண்ணிருப்பாளோ? இல்ல, இருக்கவே இருக்காது. பிரியாவுக்கு 15 லட்சம் ரூபாய் லோன் வாங்குறதுக்கு அப்படி என்ன தேவை இருக்க போகுது? அவ ஹஸ்பண்ட் எவ்வளோ பெரிய சிஇஓ, அவர்கிட்ட இல்லாத பணமா? புண்ணியட்டா, இட்லி ஆறின போது வேகம் வந்தோளு. வாடி அம்மா, வந்துட்டியா? அத்தை, ஏண்டி மவராசி, உன்னை பார்த்தா நல்லா வள்ளு வதக்குன்னு அள்ளி திங்குறவ மாதிரிதான் தெரியுது. ஆனா அதுக்காக இப்படியா? சாப்பிடு வேணான்னு சொல்லல, அதுக்குன்னு ஒரு அளவு வேணா? இப்படியா மாயா பஜார் படத்துல வர ரங்காராவ் மாதிரி அள்ளி திங்கிறது? இங்க செஞ்சு வச்சிருந்த மொத்த சாப்பாட்டி நீயே எடுத்துட்டு போயிட்ட. அது மட்டும் இல்ல, 1/2 கிலோ சிக்கனையும் எடுத்துட்டு போயிட்ட. இந்த விஷயம் மட்டும் ஆத்தாக்காரிக்கு தெரிஞ்சது, என் பொண்ணு கோழிக்கறியை தின்னுட்டாலேன்னு வாத்து மாதிரி பேக் 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 கத்த ஆரம்பிச்சிடுவா. உன் அப்பனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும். அத்தை, இன்னைக்கு எங்க கிளினிக்ல ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து லஞ்ச் ஷேர் பண்ணிக்கிறடே. இங்க அபார்ட்மெண்ட்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கொண்டாடுனீங்கல்ல, அந்த மாதிரி எங்க கிளினிக்ல எல்லாரும் நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க.
நான் உங்ககிட்ட சொல்லிட்டு எடுத்துட்டு போலாம் தான் நினைச்சேன். காலையில சீக்கிரமா கிளம்பிட்டதுனால சொல்ல முடியல. சாரி அத்தை. அவங்களுக்கு என் கையால பண்ண சிக்கன் பிடிச்சிருந்ததா? அத ஏன் கேக்குறீங்க? அங்க வந்த சாப்பாட்லயே உங்க சிக்கன் தான் நம்பர் 1. அங்க சிக்கனுக்காக அடிதடியே நடந்துச்சுன்னா பாத்துக்கங்களேன். அப்புறம் அவங்க வீட்டு சாப்பாடு மாதிரி அடிச்சு புடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு சாப்பிட்டாங்க. அப்புறம் இந்த ஸ்வீட் செம்ம சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா ஒரு நாள் நீங்க எனக்கு அதை செய்ய சொல்லி கொடுக்கணும். செம்மையா இருந்துச்சு அத்தை. எல்லாத்தையும் சொல்லி தரேன். அப்புறம் ஆதித்யாக்கு அல்வா ரொம்ப பிடிக்கும். நான் அவனுக்காக டப்பால போட்டு வச்சிருக்கேன். எடுத்துட்டு போய் அவன்கிட்ட குடு. இவள இப்படியே மச மச நின்னுட்டு இருக்காம சீக்கிரம் போய் பூஜை ரெடி பண்ணிட்டு நீயே ரெடி ஆகு போ. எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்கு. தப்பிச்சேன். ஓ வந்துட்டியா? அம்மா இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? அதான் சொன்னல, கிளினிக்ல ஒரு இம்பார்ட்டன்டான சர்ஜரி இருந்துச்சு. நீ எங்க போயிருந்த, என்ன பண்ணிட்டு இருந்த? ஐ டோன்ட் கேர். 7 மணிக்கு கரெக்டா ஆதியோட பர்த்டே பார்ட்டில இருக்கணும். சும்மா லேட் பண்ணாம சீக்கிரம் போய் ரெடி ஆகும். பிரியா, சாரி நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போல இருக்கே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். சொல்லு. இல்ல ஏதோ வெளியே கிளம்பிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆனா உங்க பொண்ணு தான் லேட் பண்ணிட்டு இருக்கா. நான் தான் 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடுறேன்னு சொல்றேன்ல. நீ சொல்லுமா. மோளே, ஏதோ ஒரு பேங்க்ல இருந்து போன் வந்தது. நீ லோன் அம்மா நீ வா. லோன் சொல்றேன்ல. என்னாச்சு இவளுக்கு? இவளுக்கு எதுக்கு பேங்க் லோன்? நீ வர வர எந்த மோளு மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிற. நேத்திக்கு ராத்திரி அவ்வளவு லேட்டா ஏன் வீட்டுக்கு வந்த? மாப்பிள்ள கேட்டதுக்கு அவரே நீ எதிர்த்து பேசுற. உனக்கு என்னாச்சு? நீ இப்படி எல்லாம் பண்ண மாட்டியே. ப்ளீஸ்மா, நீயும் எல்லாரும் மாதிரி என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு கொல்லாத. உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? ஏய் பிரியா மோளே, என்ன இது? பேசிட்டு இருக்கும்போது இப்படி வெளிய கூட்டிட்டு வரியே. என்னாச்சு உனக்கு? சத்தமா பேசாத. அவங்க ஏற்கனவே வேற டென்ஷன்ல இருக்காங்க. நீ வேற வாய் வச்சிட்டு சும்மா இல்லாம எல்லாரும் எதிர்க்கும் வச்சு பேசாத. என்ன என்ன ஏதாவது பிரச்சனையா? அதை விடுமா. பேங்க்னு ஏதோ சொன்னல, என்னது? அது ஏதோ பேங்க்ல இருந்து போன் பண்ணிருந்தாங்க. நீ அவங்க கிட்ட லோன் கேட்டிருந்தியா? லூஸ் பசங்க நம்பரை மாத்தி போட்டுட்டாங்க. அதான் நல்லா திட்டி விட்டுட்டேன். அம்மா ஏமா அவங்கள திட்டின? நான் நிஜமாவே லோன் அப்ளை பண்ணிருக்கேன். வெரிஃபிகேஷனுக்காக கால் பண்ணிருப்பாங்க. இங்க யாருக்கும் நான் லோன் அப்ளை பண்ணது தெரியாது. அதனால நம்ம வீட்டு அட்ரஸையும் போன் நம்பரையும் கொடுத்தேன். ஐயோ, எந்த மோளை பாருன்னு? நீ லோன் அப்ளை பண்ணது இவங்க யாருக்குமே தெரியாதா? இது பாருமா, இதெல்லாம் தப்பு. இப்படி எல்லாம் பண்ண கூடாது. எதுவா இருந்தாலும் அந்த வீட்டுல மறைக்காம சொல்லிடணும். அப்பதான் எந்த பிரச்சனையும் வராது. ஆமா, உனக்கு எதுக்கு அவ்வளவு பணம்? அது என்னோட ஃப்ரெண்டுக்கு அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது. அப்போ மாப்பிள்ளை கிட்ட சொல்லு, அவரு ஹெல்ப் பண்ணுவார்ல. இல்ல, அவங்களுக்கு அர்ஜுன் அவ்வளவு பழக்கம் கிடையாது. அதுவும் அவர்கிட்ட இருந்து பணம் வாங்குறத எம்பாரஸ்டா ஃபீல் பண்றாங்க. நான் அவர்கிட்ட இத பத்தி எதுவும் சொல்லல. ஐயோ என்ன குருவாயிரப்பா, நீ பண்றது எனக்கு சரின்னு படல பிரியா. நீ வர வர எந்த மோளு மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிற. நேத்திக்கு ராத்திரி அவ்வளவு லேட்டா ஏன் வீட்டுக்கு வந்த? மாப்பிள்ள கேட்டதுக்கு அவரே நீ எதிர்த்து பேசுற. உனக்கு என்னாச்சு? நீ இப்படி எல்லாம் பண்ண மாட்டியே. ப்ளீஸ்மா, நீயும் எல்லாரும் மாதிரி என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு கொல்லாத. உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? இது பாரு, நான் அர்ஜென்ட்டா கொஞ்சம் வெளியே கிளம்பணும். அப்புறம் இது பேங்க் விஷயம்.
இத பத்தி யார்கிட்டயும் வாயை திறக்க மாட்டேன், சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. பத்ரம் மோளே. சரிம்மா, ஒண்ணும் இல்ல. நான் கிளம்புறேன். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபுக்குள்ள சீக்ரெட்னு வந்துச்சுன்னா அது லைஃபையே கேள்விக்குறியாக்கிடும். എന്റെ ഗുരുവായൂരപ്പ, എന്റെ മോളെ നീ തന്നെ കാത്തു രക്ഷിക്കണം. அண்ணா, டேய், உங்கள யாருக்காவது தங்கச்சி இருக்கா? இல்லடா.